ஸோ இன்றைய காலகட்டத்தில் தலைமுடி உதிர்தலுக்கான காரணம் ஸோ தேடிக்கிட்டே இருக்கும்பொழுது நிறைய நம்ம சர்ச் பண்ணிகிட்ருப்போம். என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வரைக்கும் நம்ம இப்போ போயிடுறோம். ஆனால் அது செய்துமே அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆகி அதனோட சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது நிறைய இருக்குது. இயற்கைக்கு மாறாக நம்ம எது ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாலும் அதனுடைய விளைவுகள், பக்க விளைவுகளை நமக்கு காட்டிகிட்டு இருக்கு. இயற்கையாக தலைமுடி உதிர்தல்ல இருந்து நம்ம எப்படி விடுபடலாம், என்னென்ன காரணங்கள்? ஸோ இன்றைய காலகட்டத்தில் டீனேஜில் இருக்கிறவங்களுக்கும் கிட்ஸுக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. அதுலேயும் இந்த நரைமுடி, இந்த பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இருக்குது. அங்கங்கே ஒரு ஒரு நரைமுடி இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பிறகு தலை முழுவதும் நமக்கு வந்து நிறைய நரைமுடி வந்திருக்கும். ஸோ அந்த நம்மளுடைய பிளாக் ஹேர்ஸ், ஒயிட் ஹேர்ஸ் ரெண்டுமே மாறி மாறி இருக்கிற மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தலை முழுவதுமே நமக்கு என்ன ஆகுதுன்னா நரைமுடி வர ஆரம்பிச்சிருது. ஸோ இது வந்து பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். இந்த நரைமுடி வருதுன்னா அதற்கு காரணம் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தான்.